மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே கூட்டணி அமைச்சால் மாநிலத்துக்கு கடந்த 5 ஆண்டு காலம் திமுக மத்திய அரசை எதிர்க்கின்ற ஒரு மனநிலை. எதுக்கிறதாலும் மத்திய அரசு குறை சொல்லுறது, மத்திய அரசை எதிர்க்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதாவது எதிர்க்கிறதா வேண்டுமென்ற எதிர்ப்பது. மத்திய மாநிலம் ஒரே அரசு ஒரே கூட்டணியில் இருந்தா நிச்சயமா எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், எவ்வளவு கட்டுமானங்கள் கிடைக்கும், எவ்வளவு நிதி உதவி கிடைக்கும், அது மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால இனி இதுல டெல்லியில பண்றாங்க, பிஜேபி பண்றாங்க, பிஜேபி கண்ட்ரோல் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பயந்த திமுகவோட பேச்சு, பயந்த முதலமைச்சரோட பேச்சு. நீங்க நிர்வாகம் உங்களுக்கு தெரியல, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் தினம் கொலை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. பெண்களை குழந்தைகளை மானபங்கம் செஞ்சு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அதை தடுக்கிறது உங்களுக்கு துப்பு கிடையாது. ஊழல் நடந்துட்டு இருக்குது, எல்லா துறையிலும் ஊழல் நடந்துட்டு இருக்குது. சாராயம் கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்க, சந்து கடையில வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே 24 மணி சாராயம் கிடைக்குது. அதை தடுக்கிறதுக்கு துப்பு இல்ல. நீங்க எதுக்கு இருந்தாலும் பாஜக டெல்லி பாஜக சொல்லிட்டா என்ன? சரி, நான் கேட்கிறேன், மாநில சுயாட்சின்னு சொல்றீங்களே, நீங்க ஏன் இந்த 2 வருஷமா உள்ளாட்சி தேர்தல் நடத்தல? நீங்க உள்ளாட்சிக்கு ஏன் நீங்க சுயாட்சி கொடுக்கல? நீங்க சுயாட்சி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் நடத்தல? நீங்க என்ன பயம் உங்களுக்கு? நடத்திருக்கலாமே. அப்போ இதெல்லாம் ஒரு பேச்சு, திசை திருப்புகின்ற ஒரு பயந்து போன ஒரு முதலமைச்சர், பயந்து போன திமுக கூட்டணி பேசுற பேச்சு இதெல்லாம். ஏன் உங்களுடைய சாதனைகளை சொல்லி நீங்க வாக்கு கேட்க வேண்டியதானே? எதுக்கு உங்களுக்கு 28 கட்சி கூட்டணி? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் இவ்வளவு கட்சி உங்களுக்கு சேரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கு? நீங்க அவ்வளவு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சாதனை செஞ்சிருக்கீங்கன்னா அந்த சாதனையில நீங்க நின்றுக்கலாமே. ஏன் உங்களுக்கு பயம்? தோல்வி பயம் வந்துடுச்சு. ஏன்னா நீங்க எதுவும் மக்களுக்கு செய்யல, வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல. அதனால அந்த பயத்துலதான் எல்லாம் வாங்கன்னு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது நிச்சயமா எடுபட போறது. ஆமா, நீங்க கம்யூனிஸ்ட் சிபிஐ பாத்தீங்க, சிபிஎம் பாத்தீங்க, இப்ப விசிகே பாத்துட்டீங்க, காங்கிரஸ் கொஞ்ச நாள் பாத்துவீங்க. நீங்க யாருக்கும் திருப்தியா இல்ல. ஆனா இதுல தேர்தலில் பிரதிபலிக்கிறது. கடந்த தேர்தலில் ஏன் திமுக வெற்றி பெற்றதால் எதிர்கட்சிகள் சிதறி கடந்த ஒரு இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்து. அது இல்லாம 5 ஆண்டு காலம் திமுகவுடைய நரக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, நரக ஆட்சி. மக்கள் புரிஞ்சிருக்கின்றாங்க. மக்கள் திமுக வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஃபெயிலியர் டிஎம்கே கவர்மெண்ட் மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. நீ இன்னும் திமுகவுக்கு மக்கள் வாக்கு அளிக்க மாட்டார்கள், அது முடிவு செஞ்சுட்டாங்க. எங்க கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மற்ற தொகுதி விவரங்கள் யார் யார் விரைவில்